அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 14/1/2026 போகி பண்டிகை, மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அதற்கடுத்த நாள் தை மாதத்திலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. இந்த போகி நாளன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் போட்டு நெருப்பில் கொளுத்துவோம். வீடையே சுத்தம் பண்ணிடுவோம். பரன் மேலே இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் எடுத்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பிரித்து தேவையானவற்றை சுத்தப்படுத்தி அதை திரும்ப பரன் மேலே ஏற்றுவோம். வீடே புத்தம் புதுசாக மாறி இருக்கும். அதனால தான் பொங்கலில் கிராமப்புறங்கள்லாம் வீடுக்கெல்லாம் வெள்ளை அடித்து அதை புது வீடாக மாற்றிடுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ பிறக்கக்கூடிய தை மாதத்திலிருந்து அனைவருக்கும் ஒரு புதிய வாழ்வு தொடங்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்து. இந்த தினத்தில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணும்போது நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். ஸோ வெளியில் போன நல்ல விஷயங்களை நம்ம தெய்வம், நம்ம வீட்டு தெய்வம், நம்முடைய குலதெய்வம், இவற்றை எல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளார அழைப்பதற்கு போகி என்று ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம செய்யணும். போகி என்று மாலை நேரத்தில் காலையிலேருந்து நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது தை மாதம் பிறக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஸோ போகி என்று மாலை நேரத்தில் குலதெய்வமே எங்கள் வீட்டுக்கு நீ எங்களோடய தங்கிடு, எங்களை நல்ல முறையில் வழிநடத்து அப்படிங்கிறதுக்காக அவங்கள வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவசியம் எல்லாருமே செய்யணும். நான் செய்யலாமா நீ செய்யலாமான்ற கேள்விக்கே இடம் இல்லை. அவசியம் எல்லாருமே செய்யணும். அதற்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு நிமிடம் மனதார வேண்டி அவங்களுடைய பெயரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கும். வருடத்தில் ஒரு முறையாவது நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சால்தான் நம்முடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும். வந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடி ஆயிடும். எந்த தடங்கள் பிரச்சனை வந்தாலும் குலதெய்வம் நம்மக்கிட்ட துணையோடு இருந்ததுன்னா, குலதெய்வமும் முன்னோர் ஆசையும் நமக்கு இருந்ததுன்னா நம்மளை யாராலும் தொட முடியாது. சில பேருக்கு குலதெய்வம் கோவிலில் இருக்கும், சில பேருக்கு ஒரு மரம் தான் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு கல், சில பேருக்கு ஒரு ஆயுதம், பொட்டி, இல்லை ஒரு அரிவாள், இது மட்டுமே குலதெய்வமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தால்தான் மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தாலும் அதற்கு உங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வத்தை நம்ம கண்டுக்காம மற்ற தெய்வங்களை நம்ம விழுந்து வழிபாடு செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த குலதெய்வ சொம்பு வழிபாடு இதற்கு முன்பு பல முறை நம்முடைய சேனலில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் நம்ம குலதெய்வ வழிபாடு அல்லது சக்தி கலச வழிபாடு அப்படிங்கிறத செய்வோம். இந்த குலதெய்வத்தை நம்ம எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற நாட்களில் நம்ம தவற விட்டிருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் போகி என்று மாலை நேரத்தில், அதாவது 6 மணிக்கு மேலே நம்ம இந்த வழிபாட்டை அவசியம் செய்யணும். இதை மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளையோ வெள்ளியோ செம்போ அல்லது மண் குடுவை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். எவர் சில்வர் மட்டும் வேண்டாம். அந்த சொம்பு மேலே நல்லா மஞ்சள் பூசி 3 இடங்களில் பொட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலசத்துக்குள்ளார நம்ம போட வேண்டிய பொருள் நம்ம ஒற்றைப்படையில் தான் போடணும். 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் போடணும். நம்ம தண்ணீர் விடுறோம் இல்லை, அதையும் நீங்கள் ஒரு கணக்கில் சேர்த்துக்கணும். இப்போ நான் என்னென்னலாம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சை, உதிரிப்பூக்கள், பச்சை கற்பூரம். தண்ணீரை நீங்கள் ஒரு 3/4 பங்குக்கு அந்த சொம்பில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக இதில் நம்ம போடலாம். ஸோ ஆக மொத்தம் 7 பொருள் அப்படிங்கிறது கணக்காகுது. நீங்கள் 9 போடலாம், 11 போடலாம். நான் ஏலக்காய் கிராம்பெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மொத்த பொருளோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில் ஆட் நம்பரில் தான் இருக்கணுங்க. சில பேருக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த நம்ம ஒரு சொம்பை வச்சு அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்துடுவாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நாளைய தினம் நீங்கள் மாலை நேரத்தில், அதாவது உங்கள் நாட்டு கணக்குப்படி மாலை 6 மணிக்கு
போகி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு இந்த ஒரு குலதெய்வ சொம்பு வழிபாடு நீங்கள் அவசியம் செய்யணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லா பொருளையும் போட்டாச்சு. இதற்கு மேலே நம்ம ஒரு தட்டு வச்சிடணும். ஏன்னா அந்த தட்டை வச்சு அதற்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். நான் இங்கே 2 அகல் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு அகலில் பச்சரிசி வச்சுருக்கிறேன். நீங்கள் வெறுமனே பச்சரிசி வைக்கலாம், அல்லது அச்சதை கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரிசி இருக்கக்கூடிய அகலை கீழே வச்சு அதற்கு மேலே இன்னொரு அகல் வைத்து அதில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நம்ம தீபத்தை ஏற்ற போகிறோம். சில பேர் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணால் உங்கள் குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் குலதெய்வத்துக்கு நம்மை சார்ந்த மக்கள் யார், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் குலதெய்வமே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் அழைச்சிங்கன்னா அவங்க இப்படி ஒரு வழிபாடு செய்து அழைக்கும் பொழுது அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. இந்த சொம்பை நம்ம வெறுமனே வைக்கக்கூடாது. ஒரு தட்டோ அல்லது மனை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, மரப்பலகை மனை இருக்கும்ல, அது இருந்ததுன்னா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலையில கூட நீங்கள் வைக்கலாங்க. கீழே அழகாக மாக்கோலம் போட்டுடுங்க. எவ்வளோ அழகாக அதை அலங்காரம் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ணுங்க. உங்கள் பூஜை அறையிலையும் பண்ணலாம், அல்லது உங்கள் ஹால்லையும் பண்ணலாம். ஆனால் சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். அதனால் மறந்தும் கூட நாளைக்கு அசைவம் அப்படிங்கிறத சாப்பிட்டுடாதீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை மாதிரி நம்ம பண்ணாலே அந்த இடத்துல குலதெய்வம் தானாக ஓடி வந்துடுவாங்க. இப்போ நம்ம கீழே தட்டு வச்சுருக்கிறோம். இதற்கு மேலே இந்த பாத்திரத்தை, இந்த சொம்பை வச்சு நம்ம விளக்கேற்றி குலதெய்வத்தை அழைக்க போகிறோம். ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் அவசியம் செய்யணுங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக குலதெய்வத்துக்கான அந்த சொம்பை ரெடி பண்ணிட்டோம். கீழே நான் கோலம் போட்டிருக்கேன். இதா மாதிரியே நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை உங்களுடைய குலதெய்வத்திற்கிட்ட வைங்க. நீங்கள் உதிரி பூக்களாலும் அல்லது குங்குமத்தாலும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அர்ச்சனையும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதுதான் இப்போ உங்கள் குலதெய்வம். இந்த சொம்பில் அவங்க ஆவாகனம் ஆயிட்டாங்க. இதையே நீங்கள் உங்கள் குலதெய்வமாக நினைத்து மனதார வேண்டிக்கோங்க. இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே உங்கள் குலதெய்வம் கோவில் இருந்துச்சுன்னா அவசியம் நாளை மாலை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு அவங்களுக்கு ஏதாவது கோவிலுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட நிச்சயமாக வேண்டிக்கிட்டு வாங்க. வெறும் குலதெய்வத்தை மட்டும் அழைத்தா போதாது, அவர்களுக்கு நெய்வேதியம். ஏன்னா புதுசாக அவங்க நம்ம வீட்டுக்கு இந்த வருஷத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால் வெண்சாதம் நம்ம குழைவாக கொஞ்சம் குக்கர்லேயோ அல்லது பானையிலையோ வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கணும். நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும், இதை மாதிரி வாழைப்பழத்தை கொஞ்சம் பீஸாக செஞ்சு அந்த சாதத்தை சுற்றியும் நீங்கள் வைக்கலாம். இது 2த்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த சாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணலாம். நீங்கள் வழிபாடு செய்ததுக்கப்புறம் கலச தண்ணீரை நாளை காலைல நீங்கள் குளிக்கிற தண்ணீர்லேயோ அல்லது வீடு முழுக்க தெளிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய லெமனை நம்ம ஜூஸ் போட்டு குடிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். காசை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வைக்கலாம். ஸோ இவ்வளோதான் நீங்கள் செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு மாலை 6 மணிலேருந்து நீங்கள் 11 மணி வரைக்கும் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, பார்த்த கையோட எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.